கைஸ் வணக்கம். இன்னைக்கு என் லைஃப்ல நடந்த ஒரு பெரிய அமானுஷ்ய விஷயத்த பத்தி சொல்ல போறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமா இருக்கேன். நமக்கு சில விஷயங்கள் தப்பா நடக்குது, ஒரு அமானுஷ்ய விஷயம், இல்ல ஒரு ஆக்சிடென்ட், ஒருத்தர் இறக்குறாரு, அவங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா நம்ம பிரெயினா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும் சரி, ஒரு சிக்னல் கொடுக்கும். இல்ல நமக்கு கெட்ட கனவா கூட வரும். திடீர்னு நம்ம அது என்ன கனவுன்னு சொல்லி போய் ஜாதகம் பார்த்து ஜோசியம் பார்த்து பரிகாரம் பண்ணிட்டு வர்றது உண்டு. கண்டிப்பா அது நம்ம ஊர்ல எல்லாருமே பண்ணுவோம். ஆனா இந்த நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா சுத்தமா இத பத்தின எந்த ஒரு சிக்னலும் ஒரு சிம்டம்ஸுமே எனக்கு வரலங்க. ஆனா ஆனா கனவு மட்டும் வந்துச்சு. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியுமே எதுவுமே வரல. அடுத்த நாள் அந்த பொண்ணு இறக்குறான்னா முன்னாடி நாள் எனக்கு கனவு வந்துச்சுங்க. இது சொன்னா நம்புவீங்களா? சத்தியமா என்னால நம்ப முடியலங்க. இன்ன வரைக்குமே அது எனக்கு ஷாக்கிங்கான நியூஸ் தான். இது எப்புட்றா இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என் காலேஜ் மேட்டை வந்து எங்க ஊர் பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்து பேசி அவ தான் கண்டுபிடிச்சு என்கிட்ட பேசி நம்பர் வாங்கிட்டு போனா. அப்பப்ப பேசுவோம். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கனெக்ஷன் கிடையாது. ஸோ ஒரு நாள் திடீர்னு பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அப்ப பாத்துக்க ஆள் இல்ல. அக்கா இருந்தா, பட் அக்காவுக்கு பசங்க இருக்கிறதுனால அக்காவால இருக்க முடியல. சரி, யாரையாவது வர சொல்ல முடியுமான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு போன் பண்ணி கேட்டா வரியாடி அப்படின்னு. இவந்துன்னு இல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னா. சரி, நான் சொன்னேன் சரி நான் கேட்கறேன்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பர்மிஷன் கேட்டா அவர் வந்துட்டு இல்ல வேண்டாம் பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் கேஷுவலா விட்டுட்டேன். ஒரு 5-6 நாளா நானும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு போலான்னு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கும் போது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தியா பார்த்தேன். அந்த பொண்ணுதான், அவதான் என்ன பார்த்து வந்து பேசி நம்பர் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பேசினா. அப்புறம் கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம். ஒரு 2 வாரம் இருக்குங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நான் தூங்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்கூல்ல படிச்ச பொண்ணுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணு தூக்கு போட்டு சாகுற மாதிரி எனக்கு கனவு. சத்தியமா தூக்கமே வரலங்க. இதுவரையும் என் லைஃப்ல அந்த மாதிரி கனவு வந்து நான் பார்த்தது கிடையாது. கனவு வந்ததுமே இல்ல. என்னடா இது சம்பந்தமே இல்லாம இப்பதானே அந்த பொண்ணை நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இவ எதுக்காக சூசைட் பண்ணணும்? இவ எதுக்கு நம்ம கனவுல வரணும்? ஒருவேளை இந்த விஷயம் வேற யாருக்காவது நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். பட் அப்படியெல்லாம் இல்ல. சரி, அந்த பொண்ணுக்கு போனை நான் பண்ணி கேட்கல. சாதாரணமா விட்டுட்டேன். அப்புறம் சரி, காலையில தூங்கி எழுந்து ரெடி ஆயிட்டு ஹோட்டல்ல இட்லி வாங்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். கடைக்கு போகும்போது மளிகை கடையில நியூஸ் பேப்பர் இருந்தது கைஸ். அந்த நியூஸ் பேப்பர் எனக்கு நியூஸ் பேப்பர் ரொம்ப பிடிக்கும். எங்க பார்த்தாலுமே நியூஸ் பேப்பர் எடுத்து படிப்பேன். அப்படி படிக்கும்போது தான் திடீர்னு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறேன். பயங்கர ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த நான் ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, காலேஜ் மேட்டு, அந்த பொண்ணு தூக்கு போட்டு செத்துட்டாளாம். என்னடா இது? அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் பேப்பர் பாக்குற அதுக்கு முன்னாடி நாள் தான் நைட்ல எனக்கு இந்த ஸ்கூல் பொண்ணு தூக்கு போட்டு சாகுற மாதிரி கனவு. ஆனா இறந்தது இந்த பொண்ணு. எனக்கு நிஜமா ஒண்ணும் புரியல. என்னடா இது? ஆனா யாரோ சாவற மாதிரி கனவு. ஆனா இந்த பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி